அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக் நிறுவனத்திலேருந்து மருத்துவர். வேப்பம்பழம் வேப்பங்குட்டையை பற்றி பல ஆடியோக்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம பேச போகிற ஆடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு வேப்பம்பழத்தில் உள்ள இன்னொரு சிறப்பு என்ன, அந்த பழத்தை கொண்டு நம்ம இன்னொரு நோய்க்கு எப்படி அந்த மருத்துவம் நம்ம செய்கிறது, எளிய முறையில் செய்து நமக்கு உள்ள குறைபாட்டை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாதிரி அந்த வேப்பம்பழம் இருக்கும் இல்லையா, வேப்ப மரத்துக்கு கீழே வேப்பம்பழங்கள் விழுந்திருக்கும். மேலே பறிக்க முடிஞ்சால் பறிக்கலாம். சின்னமான மரத்துலன்னா எடுத்துக்கலாம். பெரிய மரத்தில் உயரமாக இருக்கும், முடிஞ்சவங்க பறித்து எடுத்துக்கலாம். எடுத்து அதனுடைய கொட்டையை நீக்கிட்டு அதனுடைய பழங்களை மட்டும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துங்க. இது சுத்தமாக எடுத்துட்டு இதனுடைய பழங்களை பார்த்தீங்கன்னா தோல் மேலுள்ள தோல் எடுத்துருங்க, கொட்டை எடுத்துருங்க. அதை ஜூஸ் மாதிரி புளிச்சு உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். ஒரு ஸ்பூன் வந்தாலே போதும், கொஞ்சம் வந்தாலும் போதும். ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதனுடைய கசப்பு தன்மையினால் இதை நம்ம சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் நீங்கள் இது சம்மந்தமாக வேப்ப மரத்து சம்மந்தமான ஏதாவது உட்கொள்கிற மாதிரியான மருத்துவம் நம்ம செய்தால் இது கூட நீங்கள் பனச்சக்கரை, வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த உவர்ப்பு தன்மை சரி பண்ணுறதற்காக சேர்க்கும்போது அதனுடைய கசப்புகள் உங்களுக்கு பாதியாக கம்மியாயிடும் இல்லையா. இப்போ இந்த வேப்பம்பழத்தினுடைய அந்த ஜூஸ் சக்கையை புழிஞ்சி எடுக்கப்பட்ட அந்த ஜூஸில் இருந்து நம்ம கலக்கப்பட்ட அந்த வெல்லத்தையும் கலந்து இது எதற்காக சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள பூச்சிகள், புழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும்போது நீங்கள் செரிப்புத்தன்மை குறைஞ்சி எது சாப்பிட்டாலும் வயிறு உப்பியாக காணப்படும். அதாவது சாப்பிடாமையே வயிறு பெருசாக இருக்கும், பசி இருக்காது. எதாவது சாப்பிட்டா வயிற்று வலி வரும். வயிற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கழிவுகள் தங்கி இருக்கும். இது ஒரு விதமான கிருமிகளை ஏற்படுத்திடும் வயிற்றுக்குள்ளே. வயிற்று பூச்சின்னு சொல்லுவாங்க அதை. இந்த வயிற்றுள்ள புழுக்களை கொல்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இயற்கையாகவே அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு மருத்துவத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சாற்றை பிழிஞ்சி எடுத்து 1 கப்பு தண்ணீர், அதாவது கொஞ்சம் வெல்லம் சேர்த்து 1 கப்பு தண்ணீரில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். உங்களுக்கு இதை நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை 4 மாதம் ஒருக்கையோ உங்களுக்கு தேவைப்பட அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்க. 1 மாதம் ஒருக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைன்னா தான் யூஸ் பண்ணிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் இதில் எடுக்கப்பட்ட ஜூஸ் கூட நீங்கள் 1/2 கிளாஸ் தண்ணீரில் இந்த ஜூஸை விட்டு கொஞ்சம் சர்க்கரை கலந்து அதை நீங்கள் குடிங்க. குடித்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடாண்டாம். உங்கள் வயிற்றில் எப்படிப்பட்ட கிருமிகள் இருந்தாலும் தேவையற்ற விஷயங்கள் இருந்தால் அது அப்படியே வெளியே தள்ளிடும், வெளியே போயிடும். உங்களுக்கு வயிறு சுத்தமாயிரும். இந்த வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த சுத்தப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று சம்பந்தமான உபாதிகள், கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கும், வீக்கம் மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும், சாப்பிட முடியாது, பசியின்மையாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே இது சரி பண்ணிடும் இந்த வேப்பம் பழத்தினுடைய ஜூஸ். இதை கண்டிப்பாக இதுவரைக்கும் இல்லாதவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இதுக்காக நாங்கள் எங்கே சார் அலையணும், வேப்பம்பு எங்கே கிடைக்கும்? இல்லை, எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஏதாவது ஒரு வீட்டில் வேப்பமரம் கண்டிப்பாக இருக்கும். வேப்பமரம் கண்டிப்பாக வீட்டில் வைக்கணுங்க. வீட்டில் ஒரு வேப்பமரம் வைக்கிறது மிக மிக நல்ல விஷயம். மருத்துவ குணம் கொண்ட ஒரு வேப்பமரம். அதாவது இதே மாதிரியான நிறைய விஷயங்கள், வெத்தலையாக இருக்கட்டும், வேப்பமரமாக இருக்கட்டும், கருவேப்பிலை, துளசி, இதெல்லாம் ஒரு சின்ன செடி தொட்டியில் கூட வைக்கலாம். வேப்பமரம்லாம் பெருசாக வளரும். ஆரம்பத்தில் நீங்கள் செடி தொட்டியில் வச்சு பராமரித்து வளரும் போது நீங்கள் மாற்றிக்கிங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஏக்கர் கணக்கில் இடம்லாம் வாங்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ அருகாமையில் இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஏன்னா மருத்துவம் குணம் கொண்ட செடிகள் நம்ம கூட இருக்கிறது மருத்துவர்கள் இருந்ததுக்கு சமம். மருத்துவத்தை பற்றி யூடியூப் வாயிலாக இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்குறீங்க. அதை பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான மூலிகை உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மருத்துவத்தை குயிக்காக செய்திடலாம். டக்குன்னு நீங்கள் செய்து பார்த்துடலாம், அதனுடைய பயனை அடைஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் நிறைய இடத்துக்கு தள்ளி போய் பிரயாசப்படாண்டாம். ஒரு உடையெல்லாம் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பணத்தை கட்டி காத்திருந்து எந்தவித வைத்தியத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் பெல் பட்டன் வாங்க. மேலும் மற்றொரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.